இன்னைக்கு இந்த குட்டி பொண்ணுக்கு பர்த்டே. பட் அந்த பொண்ணு வந்து ரொம்ப சோகமாவே இருக்கா. அவங்க அப்பா வந்து அவ பர்த்டேக்கு வரவே இல்லை அப்படின்னு இப்படி பேசிட்டு இருக்கப்பவே அவங்க அப்பா வந்துடுறாரு. அந்த குழந்தையும் அவங்க அப்பாவை போய் சந்தோஷமா கூட்டிட்டு வருது. பட் அவங்க அப்பா வந்து அவகிட்ட சரியா கூட பேச மாட்டேங்கிறாரு. ஏதோ பேருக்குன்னு அவளுக்கு ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு கால். என்ன பாஸ் வந்து கம்பெனிக்கு வரவே இல்லை, இன்னைக்கு பாப்பாவோட பர்த்டேனால செலிப்ரேட் பண்ண போயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு போட்டோ காட்டுறாங்க. அவர் வேற ஒரு ஃபேமிலி கூட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இதை நினைச்சு ஹீரோயினுமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அடுத்த நாள் பாப்பா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு கிண்டர் கார்டருக்கு வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. அங்க போன இடத்துலயும் அவங்க அப்பா அதே ஃபேமிலி கூட இருந்திருப்பாரு. இப்போ வந்து ஹீரோயின் முடிவு பண்றா, இதுக்கு மேல இவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குட்டி பொண்ணுமே அவங்க அப்பா இல்லாதனால பயங்கரமா உடம்பு சரியில்லாம போறா. அவங்க அப்பா இந்த டைம்ல வேணும்னே ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைய பார்க்க வந்திருப்பாரு. பட் அந்த குழந்தைய அவங்க அம்மா பார்க்கவே விட்டுருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா பண்ணது கரெக்டா தப்பா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க.